அனைவருக்கும் வணக்கம். பழைய புத்தகங்களிலே 4 எருதுகள் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இருக்கும். 4 எருதுகள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது அந்த சிங்கத்தால் அவற்றை கொல்ல முடியாது. தனித்தனியாக அந்த நரியானது சூழ்ச்சியாக பிரித்து விட்ட பொழுது அந்த சிங்கத்தாலே கொல்ல முடியும். இதை மையமாக கொண்டு நாம் இந்தியர்களாக இருக்கின்ற பொழுது தீய சக்திகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஜாதி, மதம், இனம், மொழியால் வேறுபடுகின்ற பொழுது தீய சக்தியானது, தேச விரோத சக்தியானது நம்மை ஆட்கொள்ள முடியும் என்பதை கற்பனையாக என்று மட்டும் சொல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் என்ற அக்கறை உணர்வோடு இந்த சிறிய நாடகத்தை வடிவமைத்திருக்கிறோம். தேச விரோத சக்தியாக சிங்கம், கலகக்காரனாக நரி, பாரத தாயாக மாதா, இந்தியர்களாக 4 எருதுகள். ஓ பிள்ளைங்களா, நீங்கள் 4 பேரும் ஒற்றுமையா போய் மேய்ஞ்சிட்டு பத்திரமா வாங்க. சரிம்மா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், குரிமை கீதம் பாடுவோம். இங்கே தான் இருக்கீங்களா? கல்யாண சமையல் சாதம், அந்த எருதுகள் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், அந்த எருதுகள் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ஏய் டே தம்பிங்களா, அந்த சிங்கம் நம்மளை பார்த்து தான் வருது. இன்னைக்கு அதை உண்டு இளனாக்கணும். எழுகவே படைகள் எழுகவே, எழுகவே படைகள் எழுகவே. எங்க கட்டியா வர தொலைச்சிடுவோம், தொலைச்சி. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. தாரடி தான் வரவா வரவா. என்ன சிங்கனே ரொம்ப சோகமா இருக்கீங்க? என் சோக கதையை கேளு நரியண்ணே. ஆமா நரியண்ணே, அதை கேட்டாதான் தாங்காதுதான் உங்க மனமே. என்னென்ன அப்படி கவலை? அந்த 4 மாடை நம்பி அதை நான் ருசிக்க போனேன். அந்த 4 மாடும் சேர்ந்து என்னை இங்கே விரட்டிடுச்சு. என் சோக கதையை கேளு நரியண்ணே. கவலையை விடுங்கண்ணே, அந்த 4 எருதையும் நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன். ஏய், நாளானப்பட்ட சிங்கம் என்னாலேயே முடியலை. கேள நரினி, உன்னால் முடியுமா? அண்ணே, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு, அவங்களோட திறமையும் அறிவையும் பார்த்து தானே எடை போடணும். இப்போ என்ன சொல்ல வர? நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வாங்க, அந்த 4 எருதையும் நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன். சரி சரி, நாளைக்கு வருவேன், என்ன செய்கிற பார்க்கலாம். செய்வேன். வரேன் வரேன் வரேன். இங்கத்தான் இருக்கீங்களா? வர்றேன் வரேன் வரேன். ஏய் ஏ கருப்பு எருது, இங்கே வாயே. எங்கே? இங்கே வாயே. எருது அண்ணே, எருது அண்ணே, வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. ஏய் கருப்பு எருது, உனக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் நீ எதுக்கு அந்த 3 பேர் கூட இருந்து கஷ்டப்படுற? உனக்கு இந்த ஜாதி சங்க தலைவனா ஆக்கிடுற, நீ பெரிய ஆளாயிடு. ரொம்ப நன்றி நிறையண்ணா. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்கு இந்த வர்றேன். சிகப்பு ஏறுதே, இங்கே வாயே. எங்கே எங்கே சொல்லு, நான் எங்கே? நான் முன்னாலே போனா நீ பின்னாலே வாயே, உனக்கு ஒரு இடத்த நான் உருவாக்கி இருக்கேன். ஏய் சிகப்பு ஏறுது, அந்த உன் அண்ணன் பார்த்தியா, ஜாதி சங்க தலைவனாகி பெரிய ஆளாயிட்டான். நீ இந்த மதத்துக்கெல்லாம் தலைவராயிட்டா பெரிய ஆளாயிடலாம். ரொம்ப நன்றி அண்ணா. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா 2 பேரையும் எப்படியோ 2 பேரை பிரிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தனை பிரிக்கணும், பிரிச்சிடுவோம். வரேன் வரேன் வரேன். ஏய் ஏ வெள்ளை எருது, வாயே, இங்கே வாயே. எருது அண்ணே, எருது அண்ணே, வா வா. ஏய் வெள்ளை எருது, உன் அண்ணன் ஜாதி சங்க தலைவனாகவும் இன்னொரு அண்ணன் மத தலைவராகவும் இருக்கான்.
நீ இந்த மொழியை கையில் எடுத்துட்டா பெரிய ஆளா இல்லை. ரொம்ப நன்றி அண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், இதானே என்னோட வேலை. அப்படா எப்படியோ சொன்ன மாதிரி 4 பேரையும் ஜாதி மதம் இனம் மொழின்னு பிரிச்சிட்டோம். இனி அந்த சிங்கத்துக்கிட்ட தைரியமாக போகலாம். ஏய் நரியே, சொன்ன என்ன ஆச்சு? நாங்கள் செய்கிறத தான் சொல்லுவோம். நாங்களாம் கெத்து இல்லை. இப்போ என்ன சொல்ல வர அதை பார். அந்த 4 பேரையும் தனித்தனியாக ஜாதி மதம் மொழின்ற பேரால் பிரிச்சுட்டேன். இப்போ நீ பூந்து அடித்து விளையாடு. ரொம்ப நன்றி அண்ணா. உன்னை விட மாட்டேன், உன்னை எங்கும் விட மாட்டேன். ஜாதி சங்க தலைவனா நீ சாதிச்சிடுவேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ மதத்துக்கு தலைவனா? உன்னை மண்ணை கவ வச்சிடறேன் பாரு. எங்கே போகிறாய் நீ, எங்கே போகிறாய்? நீ மொழிக்கு தலைவனா? உன் மண்டையை உடச்சிடுறேன் பாரு. எவ்வளோ நாளா இந்த 4 இறுதியும் அடித்து சாப்பிட்ணுன்னு பார்த்தேன். இன்னைக்கு தான் என் ஆசை நிறைவேறிச்சு. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒன்றுமையாக இருங்கன்னு சொன்னேன். ஜாதி வேறு, சடம் வேறு, மதம் வேறு, மொழி வேறுன்னு பெரிய ஆளாயிலான்னு தனித்தனியாக போனீங்களே. இப்படி பாழா போன சிங்கையை நான் அடிச்சுட்டு பொங்கலை அடித்து போட்டு போயிட்டேன். நான் என்ன செய்வேன்? அம்மா நீ சுமந்த பிள்ளை. அம்மா என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா. நான் சாதி சங்கத்தை ஆரம்பித்து அதில் பெரிய ஆளாயிலான்னு போனாங்கம்மா. அதனால் வர சங்கடத்தெல்லாம் உணர்ந்துட்டம்மா. இனிமேல் எனக்கு ஜாதியும் வேணாம், இந்த சாக்கடையும் வேணாம்மா. நான் உன் கூட இருந்துடேன். அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா. அண்ணன் தான் ஜாதி சங்க தலைவராகிட்டலான்னு போனான்னா, நான் மதத்துக்கு தலைவனாகலான்னு போய் மமதியோடு போனோம்மா. இந்த மதமும் வேணாம், மண்ணும் வேணாம்மா. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நானும் உங்களை விட்டுட்டு சுயநலத்தோடு மொழியை மையமாக வச்சு பெரிய ஆளாக போயிடலான்னு நினச்சேம்மா. அதனால் அதிகமான கஷ்டத்தை அணைஞ்சு வச்சிட்டம்மா. இனிமேல் நான் உங்களோடையே இருந்துடுறேம்மா. எப்படியோப்பா இப்போவாவது மனம் திரும்பி ஜாதி மதம் இனம் மொழின்னு இல்லாமல் ஒன்றா இருப்போன்னு வந்தீங்களே, அதுவே எனக்கு போதுமா. சந்தோஷமா. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்தியா வாழ்க, இந்தியர்களின் ஒற்றுமை வளர்க. நன்றி, வணக்கம்.